மை வி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, மை வி3 ஆர்ட்ஸில் இப்போ அந்த 71 டைரக்டரோட பெயில் அப்டேட்டு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் அது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்குறாங்க. சப்போஸ் 4ஆம் தேதி பெயில் கிடைச்சாலும் கண்டிப்பாக நமக்கான பேமெண்ட் வரும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னாக்க அதாவது தொலைச்சதை தொலைச்ச இடத்துல தாங்க போய் தேட முடியும் அப்படின்னா அர்த்தம் புரியுதுங்களா? நம்ம கம்பெனி எப்போ மூடப்பட்டதோ அப்பொழுது தான் நமக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த பிரச்சனை மார்ச் மாதத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் கண்டிப்பாக 2025 மார்ச் மாதம் வரலையும் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நாம் தான் கொஞ்சம் பொறுமை காக்கணும். 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். அது வரையும் அனைவரும் பொறுமையுடன் காத்திருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எம்டி சார் பேசின ஒரு ஓல்டு வீடியோ தான். அது வீடியோ ஓல்டாக இருந்தாலும் அவர் பேசின அந்தளவுக்கு உருக்கமான ஒரு பதிவை மீண்டும் ஒரு முறை கேளுங்க. இது யாரும் சொல்லலை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதுதான் நடக்கும்னு நம்புகிறேன். கட்சிக்காருடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்ன தப்புன்னு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா? மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னத்தினாலே தர அளவுக்கு சூழலை உருவாக்கி நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம். அதை படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறகை ஒன்றொன்னா எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய இந்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு எடுக்கிறதுக்காகவும் ஒரு சரியான பாதையில் நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணலாங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை நான் யோசிச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலாங்கிறத